சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்து அது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொக்கு பொடி ரெடி பண்ணணும். இதுதான் அதுக்கு பேஸு. ஸோ ஒரு வெறும் சட்டியில் 1 ஸ்பூன் வெந்தயமும் 10 வரமிளகாவையும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெளியே சேவ் பண்ணிக்கலாம். தேவையானப்போ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பேஸை வச்சு தான் நம்ம தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இப்போ தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் நீங்கள் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் தூக்கி ஊற்றி ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தொக்கு பொடியில் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் இருக்குது, ஸோ கசக்கும். அதனால் வந்து நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அது வற்றி ஒரு ஸ்டேஜ் கெட்டிமனான தொக்கு ஸ்டேஜ் வரும்போது அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையானப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்டு என்ஜாய்